Hi, welcome back to Mithran Structures. The combined technical service examination diploma IT level notification 2 days before announce பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சி அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இதில் காமனாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் எலிஜிபிள். ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு சப்ஜெக்ட் கோட் வந்து எல்லாமே எழுதலாம். அந்த சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். ஓகே, அந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாமே எலிஜிபிள். அதோட சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங்கில் பேசிக்ஸாக நம்ம படிச்சிருப்போம். யூனிட்னா என்ன, மாஸ்னா என்ன, டென்சிட்டி, ஃப்ராக்ஷனு, அல்ஜிபிரா, ட்ரிக்னாமெட்ரிக்கு ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா, இந்த சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2 days 3 daysல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அவ்வளோ தூரம் நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 46 போஸ்டிங் இருக்குது. ஏன்னா எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணுறப்ப, ஓகே, அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுறப்ப இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணாவே மறந்துடாதீங்க. ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஓகே, ட்ரேடு த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான சிலபஸ் தான். இதில் இங்கே இருக்கு பாருங்களேன், த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸு சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா அந்த 540. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சிலபஸ் தான் கேட்டிருக்காங்க. யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட், பர்சன்டேஜ். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு, மாஸ் யூனிட், வால்யூமு, ஹீட்டு, இந்த மாதிரி அதுக்கான புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு என்ன சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்களோ இதில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது. நம்ம ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் கால்குலேஷன் அண்டு, ஓகேங்களா, ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸ் ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட், ரேஷியோ, ப்ரொபோஷனல், பர்சன்டேஜ் அதே தான் இங்கே இருக்குது பாருங்களேன். யூனிட் ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட், ப்ரொபோஷன், பர்சன்டேஜ். அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, அதே தான் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் ஹீட்டு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் யூனிட், வால்யூம், ஸ்பீடு, வெலாசிட்டி, பவர் இருக்குல்ல, அதே யூனிட் தான் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேசிக் எலக்ட்ரிசிட்டி சொல்கிறாங்க. அந்த பேசிக் எலக்ட்ரிசிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த யூனிட் 6 வரையும் ஒரு பிடிஎஃப்ல இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் அப்படியே இருக்குது. ஓகேங்களா, த ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், இந்த சொன்னால த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இங்கே இருக்கு பாருங்க. த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அந்த இதுவுமே இங்கே பாருங்க அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்டேஷன் சொல்லிட்டோமா, அந்த ஃப்ராக்ஷன். ஓகே, ஃப்ராக்ஷன் மேலேயும் சொல்லிட்டோம். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, த ஃப்ராக்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த அல்ஜிப்ராண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கு. அல்ஜிப்ராண்டு த ட்ரிக்னாமெட்ரிக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இங்கே இருக்கு பாருங்க, இந்த அல்ஜிப்ரா இங்கே இருக்கும், த ட்ரிக்னாமெட்ரிக். ஓகே, அது இதெல்லாம் நம்ம இன்ஜினியரிங்கில் படித்ததான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன், காஸ்டிங், இந்த ப்ராஃபிட் லாஸ். ஓகேங்களா, இந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மித்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசி போர்ட்டலுக்கு வந்துடுறேன். டிஎன்பிசி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நான் சிவில் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ட்ரேட் சர்வேயரு, ட்ரேட் டிராப்ஸ்மேனு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா, இது ஜேடிஓக்கு டிப்ளமா லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 443 இந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ்ன்னு இருக்கும். இதை பிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து காமன் டு ஆல் இன்ஜினியரிங். இங்கே எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் தனியாலாம் எஃபோர்ட் போடணும் அவசியம் கிடையாது. என்ன ரீசன்னா நீங்கள் சிலபஸை பாருங்கள். ஓகே, நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த சிலபஸ் தான் நம்ம இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிலபஸ் தான். நம்ம எக்ஸஸாக படிக்கணும் அப்படின்னா இந்த பேசிக் எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சரே நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் சில இது படித்தோம்ல, இந்த ப்ரெஷர் காஜ், அட்மாஸ்பியரிக், யூனிட் ப்ரெஷரு, இதை தான் அப்படியே இதாக கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர், இரகுலர் சர்ஃபேஸு, பேரலோகிராம், இதோட ஏரியா, இது எல்லாமே நம்ம டிராப்ஸ் மேனு சர்வேயிங் சிலபஸில் படிச்சிட்டோம். இந்த ஃப்ராக்ஷனும் ஒன்றுமே ஃப்ராக்ஷன் நமக்கு எதுவும் இது கிடையாது. சாரி, ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் படிச்சது. சென்ட்ரா கிராட்டி இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் படிச்சோம். அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப பேசிக். எஸ்டிமேஷன் காட்டி ப்ராஃபிட் லாஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே தெரியும். ஓகேங்களா, அதனால சொல்கிறேன் இந்த ட்ரேட் ஒர்க் ஷாப் கால்குலேஷனை சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சிலபஸை வந்து நீங்கள் நல்லா இதாக இருந்துச்சு அப்படின்னா 2 daysல கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனா
இந்த 3 டேஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன் சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். ஓகேங்களா? இப்போ யூனிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்மலா லென்த்துக்கு என்ன யூனிட், மாஸ் லென்த். ஓகே, எம்எல்டி சிஸ்டம் படிப்பாங்க, மாஸ் லென்த் டைம். ஓகே, அதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு, மெட்ரிக் யூனிட், இன்டர்நேஷனல் யூனிட், இதுதாங்க. ஓகே, இதான் வந்து ஒர்க் கால்குலேஷன் அப்படிம்பாங்க. இந்த யூனிட்ஸ் எல்லாமே பேசிக்காவே நமக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஆக்சிலரேஷனுக்கு யூனிட் என்ன, அதோட ஏரியா என்ன, யூனிட் கன்வர்ஷனு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்க போறாங்க. அதனால நீங்க ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸை இதை சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த இதுக்கு பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா இதில் நீங்கள் சிவிலாக இருந்துச்சிங்கன்னா ஓகேங்களா, ஸ்டேட் சர்வே, டிராப்ஸ்மேனு, சிவில் இன்ஜினியரிங், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் இது. ஓகே, ஆர்கிடெக்சரல் டிராப்ஸ்மேன் நீங்கள் சூஸ் பண்ணலாம், அது உங்கள் இது. ஓகேங்களா, ஏன்னா இந்த மிச்சது எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருப்போம். நான் இங்கே சர்வேருக்கு நமக்கு ஐடியா தெரியும், டிராப்ஸ்மேனுக்கு ஒரு ஐடியா தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், இந்த இது பாருங்க, இதுக்கும் நமக்கு ஐடியா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இன்ஜினியரிங் எல்லாமே இதில் நீங்கள் படிக்கணும் கூட அவசியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பேசிக் தான். ஓகேங்களா, ஒரு 1 டே இல்லைனா 2 டேஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் கண்டிப்பாக இதற்கு. ஏன்னா ஒரு பேப்பர் 2 வந்து காமன் டு ஆல், எல்லா எக்ஸாமுக்குமே காமன். ஓகேங்களா, நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிட்டு வரும். இதே நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா நிறையா போஸ்டிங் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இங்கே எலக்ட்ரிக்கெல்லாம் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். இது நான் இப்போ சொல்கிறது இந்த சிவில் ப்ளஸ் காமனாக இன்ஜினியரிங் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான். இந்த ட்ரேட் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம சூஸ் பண்ண உடனே அடுத்தது நமக்கு இது வந்துடும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம இப்போ சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிகிரி இதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இது சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிட்டு அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா மேலே ஐடி, டிப்ளமோ முடிச்சிங்கன்னா டிப்ளமோ சிவிலும் நீங்கள் பிக் பண்ணலாம். டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் நல்லா பார்த்துங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன டிகிரி கிடையாது, டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா டிகிரி இன் சிவில் சர்வே இந்த மாதிரி இதுக்கு. ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிராப்ஸ்மேனுக்குமே ஐடிஐ முடிச்சுன்னா கிளிக் பண்ணிக்கங்க, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஜி டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் சிவில். ஓகேங்களா, அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இந்த போஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா போஸ்ட் கோடுமே நமக்கு வந்துடும் தெளிவாக. இது வந்து நம்ம டிப்ளமோ சிலபஸ். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்ஜினியரிங் இன் டிகிரி இன்ஜினியரிங் சிவில் எனி டிகிரி போட்டுறாதீங்க. எதுக்கு எனி டிகிரி போடுங்க அப்படின்னா ட்ரேட் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் டிகிரி இன் இன்ஜினியரிங். ஓகேங்களா, எனி யூஜி டிகிரி போடக்கூடாது, டிகிரி இன் த இன்ஜினியரிங் போடுங்க. ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ போடுங்க. ஓகே, ஏன்னா ஐடிஐயில் முடிச்சிருந்தா ஐடி. ஏன்னா இது ஐடிஐ வந்து காமன் டு ஆல். ஏன்னா நீங்கள் ஐடி சிலபஸ் ஐடிஐ படிக்கிறாங்களா ஒரு 2 வருஷம், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டிங்கன்னா தெரியும். யூனிட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸை பற்றி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா இன்ஸ்ட்ரக்டர் ஒரு டீச்சிங் பண்ண போறீங்க. ஒரு நார்மலாக ஒரு பேசிக்காக வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற போஸ்டிங் தான் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படிம்பாங்கல்ல, அந்த போஸ்டிங் தான். அதனால இந்த சிலபஸ் ரொம்ப சிம்பிள் சிலபஸ். அதனால சொல்கிறேன், இதை முடிஞ்ச அளவு இந்த இதை ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, சூஸ் பண்ணிட்டு சிலபஸ் எடுத்து கோத்ரூ பண்ணி பாருங்க. ரொம்ப பேசிக் தான். அந்த சிலபஸ்க்கான மெட்டீரியல்ஸுமே இதில் அவைலபிள் இருக்குது. ஓகே, ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. நீங்கள் மிச்சம் இதுக்குள்ள எஃபர்ட் அதிகமாக போடுங்க, ஒன்றும் யூஸ். ஓகே ஓகேங்களா, இதுக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஒரு லக் இருக்குது. இல்லைனா நல்லா உங்களுக்கு இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிடுறேன் தெளிவாகவே, இன்ன வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, நான் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த போஸ்டிங்கை பார்த்தோன்னா அவங்களாம் தயவு செய்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சிவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலன்னா ஓகே, அதனால் உங்கள் ஆப்ஷன் இது. இதையும் கொஞ்சம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். இது நிறைய பேர் பிக் பண்ண மறந்துடுறீங்க. இன்றைக்கி 2-3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதை அனுப்பிச்சிருப்ப பார்த்தீங்கன்னா ஏன் இந்த போஸ்டிங் எனக்கு சூஸ் பண்ணல அப்படிங்கிறது அது என்னன்னு தெரியல அப்படின்னா. ஓகே, ட்ரைனிங் ஆஃபீஸர் தான் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸுங்கிறது. ட்ரைனிங் ஆஃபீஸர் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதனால கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கறதுல எக்ஸாம் இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதை கொஞ்சம் இதை தெளிவாக நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கேஸ். இதே இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதனால் திரும்பி சொல்லிடுறேன், சிவிலாக இருந்துச்சுனாலும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேட் இங்கே ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா.